அனைவரும் வணக்கம். சற்று முறையான தகவல் படி அடுத்த 4 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கும் கனமழை மற்றும் அதிகமான மழை வாய்ப்பு உள்ளதாகவும் மற்றும் எந்த மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடப்படுறாங்க அப்படி தான் கொடுத்துலாம் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இதனால் தீபாவளி என்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்று வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா செய்தியாளர்களின் சந்திப்பு இன்று கூடும்போது தெற்கு அந்தமான் கிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. 21ஆம் தேதி அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படின்ட்டு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதனால் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் அதாவது பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதாவது ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மழை பெய்யக்கூடும். அதாவது காரைக்கால் புதுச்சேரி மற்றும் அந்த பகுதியெல்லாம் ஒட்டி மழை அதிகமாக பெய்யக்கூடும் அப்படின்னு ஒரு தகவலை கூடுதலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளை வடகிழக்கு தமிழகம் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஒரு வாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவர் தமிழகத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 18 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அடுத்தபடியாக அக்டோபர் 1ஆம் தேதி அதாவது அக்டோபர் 1 முதல் தற்போது வரை 14 சென்டிமீட்டர் மழை கிடைத்துள்ளது. இயல்பை விட 58% அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் 254% மழை பெய்ய உள்ளது. இது வந்து இயல்பை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 23 முதல் 25 தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதாவது மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 19 மற்றும் 24 ஆகிய நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றி கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.